Hi friends, USHA FASHIONS Shanmugam பேசுகிறேன். இன்றைக்கி நார்மல் 2x2 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு ஒரு லைனிங் ப்ளவுஸ் வச்சு அதில் கட் பண்ண போகிறோம். போட் நெக் வச்சு 3/4 கை அதில் எப்படி டிசைன் கட் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். வாங்க, டைலரிங் சம்மந்தப்பட்ட வீடியோ வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைனிங் மெட்டீரியல் எடுத்து வச்சுருக்கு. இதான் ப்ளவுஸ் மெட்டீரியல். இந்த டிசைன் வச்சு தான் ஏதோ டிசைன் பண்ண போகிறதுக்கு. இது நார்மல் ப்ளவுஸ். இதில் வந்து யூ நெக் வச்சுருக்கீங்களா, சாதா 2x2 ப்ளவுஸ். இதை வச்சு போட் நெக் கட் பண்ண போகிறோம். கை வந்து இந்த அளவு கிடையாது, 3/4 கை. இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடித்து அயன் பண்ணி லைனிங் மெட்டீரியல் நீட்டாக எடுத்துக்கோங்க. இந்த அளவு கரை பீஸ் இப்படி வருதுங்களா, இந்த அளவு மடிச்சுட்டு மறுபடியும் இந்த அளவு ஒரு மடிச்சிருங்க. அப்படி இந்த அளவு மடிக்கும்போது 4 பீசஸ் வரும். அப்படியே மடிச்சுட்டு இப்போ இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 1/2 இன்ச்சு விட்டுட்டு இந்த அளவு ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு 1/2 இன்ச்சு தான் இப்போ பிடிக்கிற அளவுக்கு. இப்போ வந்து கை உயரம் வந்து 10 இன்ச்சு, கை சுற்ற அளவு 15. இப்போ வந்து 10 இன்ச்சு அளவு எடுத்துருங்க இல்லையா, இந்த 10 வந்து 10.5 வச்சுருங்க. 1/2 இன்ச்சு வந்து அந்த ஸ்லீவ் தைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு. இங்கே 10 இன்ச்சு வச்சு ஸ்லீவ் சுற்றளவு 10 இன்ச்சு. இப்போ இந்த டிஸ் மார்க் போட்டுருங்களா, இதுலேருந்து 3 இன்ச்சு வச்சுருங்க. கரெக்டாக இதுலேருந்து 3 இன்ச்சு வச்சா போதும். இப்போ ஆமுல் சைஸ்லாம் இந்த அளவு வச்சுக்கலாம். உங்களுக்கு ஷோல்டர் மாறும் போட் நெக் கட் பண்ணும்போது. மீதி பாடி லூஸ்லாம் இதே அளவு தான் வரும். இந்த அளவு வச்சுட்டு ஸ்லீவ் சுற்றளவு இந்த அளவு அப்படியே வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த ஷேப் இருக்குங்க இல்லையா, இந்த ஷேப்புக்கு அப்படி கை சுற்றளவு 10. நம்மளுக்கு ஆமுல் வந்து கரெக்டாக 6.5 இருக்குது. இப்போ வந்து இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு அப்படியே. இதான் நம்மளுக்கு ரெடி அளவு. இது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே ஒரு போட்டுக்கலாம். இதுதான் நம்மளை ப்ளவுஸில் அடித்து திருப்புறது. இந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் இப்படி கட் பண்ணிக்கலாம். இங்கே சென்டராக ஒரு அர்க்கத் போட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆமுல் கவர்த்துட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு வர அளவுக்கு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆமுல் கவர்த்துட்டு எடுத்தாச்சு. நம்மளுக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது இது ஃப்ரண்ட் சைடு வந்துடும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிச்சு. அடுத்தது வந்து பேக் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு 2 பீஸாக மடித்து போட்டுக்கோங்க. இந்த கரை பீஸ் வந்து இந்த சைடு வர அளவுக்கு போட்டுருங்க. இப்போ பேக் வந்து இதில் 1/2 இன்ச்சு இருந்தாலே போதும் நம்மளுக்கு. எதுக்காகனா இதில் நம்ம வேறு ஒரு செப்பரேட்டாக ஒரு துணி கொடுத்து அடித்து திருப்பிடுவோம். இப்போ இந்தமாதிரி 2x2 ப்ளவுஸ்னால் இதிலே அடித்து திருப்பிடுவோம். இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு துணி தான் அடித்து திருப்ப போகிறோம். இடுப்பு சைஸ் வந்து இதே சைஸ் தான். உங்களுக்கு போட் நெக் கட் பண்ணும்போது ஷோல்டர் மட்டும் தான் மாறும். பாடி லூஸ்லாம் இதே அளவு வச்சுக்கலாம். இந்த அளவு வச்சு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க இந்த டாட் பிடிக்கிறதுக்காக. இப்போ ஆமுலெல்லாம் நம்ம இந்த அளவு பார்க்கவே வேண்டியதான். ப்ளவுஸ் ஹைட்டு மட்டும் இதை பார்த்துக்கலாம். ஏன்னா போட் நெக் கட் பண்ணும்போது இதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் ஹைட்டு. இதில் வந்து 12 இன்ச்சு இருக்குது, நம்ம 13 இன்ச்சு வச்சுக்கலாம். 13 ப்ளஸ் ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, 13 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிடுவேன். இந்த அளவு வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஷோல்டர் அளவு வந்து 14 இன்ச்சு. நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். மொத்தம் 14 இன்ச்சு வச்சுக்கலாம். நம்ம இங்கேருந்து 6.5 வச்சுக்கலாம். 6 வைக்கலாம், இல்லை 6.5 வைக்கலாம். உங்களுக்கு ஷோல்டர் அதிகமாக இந்த இறக்கம் வந்து அதிகமாகும். நம்மளுக்கு ஷோல்டர் கம்மியாக வச்சுன்னா 6 இன்ச்சு வச்சா போதும். போட் நெக்குங்க எப்போயுமே 6.5 வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ பாடி லூஸ்லாம் வந்து இந்த அளவு நம்ம இந்த மெஷர்மெண்ட் இருக்குங்க இல்லையா, இந்த அளவு ப்ளவுஸு இந்த அளவு எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவு வச்சு 17 இன்ச்சு இருக்குது. நம்ம கரெக்டாக 17 இன்ச்சு பாதி ஆஃப் கணக்கு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு
ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கலாம். அப்படியே இந்த அளவுக்கு வந்து ஷோல்டர் வந்து இந்த அகலம் வந்துடும். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சு ஷோல்டர் வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சு வைக்கலாம். ஷோல்டர் அளவு வச்சுட்டு இந்த அளவு டீஸ் மார்க் போட்டாச்சு இல்லையா, இந்த ஷேப்புக்கு அப்படியே ஒரு லைன் போட்டுருங்க. நம்மளுக்கு இங்கே ஷோல்டர்லேருந்து 3.5 வச்சுருங்க. இப்போ இந்த நெக்கு ஷேப்பை அப்படியே இந்த ஆம்பூல் கட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு துணி விடுங்க சைடில். இந்த அளவுக்கு போதும். இங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கலாம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க இந்த லைனை கட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு அடித்து திருப்புறது. இப்போ இந்த ஸ்லீவும் இந்த ஆம்பூல் அளவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த 2 சுற்றளவும் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த அளவு ஸோ ப்ளவுஸ் நெக்கு இறக்க வந்து போட் நெக்குக்கு 3 இன்ச்சு வைக்கலாம், இல்லை 2.5 வைக்கலாம். 2.5 வச்சுக்கலாம். இதுக்கு 2.5 வச்சுட்டு இந்த அப்படியே இந்த ஷேப்புக்கு இந்த ஷேப் கட் பண்ணி வச்சு இங்கே வந்து நம்ம இங்கே வந்து சின்ன சின்னதாக ஒரு டிசைன் பண்ணுவோம். இந்த அளவுக்கு ஒன்று மொத்தம் ஒரு 3 பீஸ் 4 பீஸ் வரும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டிச்சிங் வீடியோ வரும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ இந்த நெக் கட் பண்ணியாச்சு இல்லையா, இப்போ வந்து பிரின்சஸ் கட் இந்த அளவு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. இங்கே எக்ஸ்ட்ரா வந்து இந்த ஸ்கேல் அளவு அப்படியே விட்டுருங்க. இந்த அளவு விட்டுட்டு இந்த அளவு அப்படியே மார்க் பண்ணி இந்த டீஸ் மார்க் மேலே போட்டுடலாம். இதே அளவு தான் நம்மளுக்கு வேணும். நம்ம இது ஷோல்டரும் இதே அளவு தான் வேணும், ஃப்ரண்ட் நெக்கும் இதே அளவு தான் வேணும். இப்போ இந்த அளவுக்கு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அப்படியே ஃப்ரண்ட்டை வந்து இந்த அளவு கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்கு ஷேப் வந்து இந்த பேக் அளவு எவ்வளோ இருக்கோ அதே அளவு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஷேப்பை கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் பாடி லூஸ் வந்து இந்த அளவு ப்ளவுஸ் அளவே வச்சிடலாம். இந்த அளவு அப்படியே டேப் வச்சு அளந்துக்குங்க. 9 இருக்குது, இங்கே 1 இன்ச்சு பிடிச்சிருவாங்க இல்லையா, மொத்தமாக அதுக்கு 10 வச்சுருங்க. நம்ம இப்போ பிரின்சஸ் கட்டு வந்து இங்கேருந்து 3.5 வச்சுருங்க. இந்த அளவு வச்சுட்டு ஒரு லைன் போட்டுருங்க. இதிலேருந்து அப்படியே இந்த ஆமூல் ஷேப்புக்கு அப்படியே போய் இந்த அளவு வந்துடும். இப்போ நம்ம இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு பேக்கு கட் பண்ணி வச்சுருங்களேன். இந்த அளவு வச்சுட்டு இதான் நம்மளுக்கு பிடிக்கிற அளவு. இந்த அளவு ஒரு அர்க்காத் போட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவு கட் பண்ணி வச்சுருங்க இல்லையா, இங்கே வந்து இந்த டாட் பிடிக்கிற அளவுக்கு அப்படியே இந்த அளவு ஷேப் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் இந்த அளவு அப்படியே இப்படி கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவு அப்படியே தையல் போடும்போது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா, நம்ம வந்து தையல் போடும்போது இது கரெக்டாக வந்துடும். இந்த அளவு அப்படியே லைட்டாக கொஞ்சம் சுருக்கலாம். அப்படியே உங்களுக்கு டாட்டே தேவைப்படாது. பிரின்சஸ் கட்டு இந்த அளவுக்கு வந்துடும், இப்படி வந்துடும். இந்த ஷேப் வந்து அப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு அப்படியே கட் பண்ணிவிடுங்க.
இதான் பென்சில்ஸ் கட்டு. நார்மல் ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணியாச்சு. இது பேக்கு. இப்போ அடுத்தது இந்த ஒரிஜினல் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு வெளி சைடு. உள் சைடு மடித்து போட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் டிசைன் ஏறுது இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம அப்படியே மேல் சைடை கூட கட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது உள் சைடு வச்சுக்கலாம். ஏன்னா அந்த பூ டிசைன் ஏறும் இறங்குறது நம்மளுக்கு தெரியாது மடித்து போடும்போது. இந்த அளவு மடித்து போடும்போது நம்ம கரெக்டாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மேலே அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது பேக் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இதான் பேக் பீஸு. நம்ம உள்ள வேலைக்காக தெரியறதுக்காக ஒரு டிஸ் மார்க் போட்டுக்கலாம். இப்படி போட்டால் நம்மளுக்கு உள்ள வேலையை மாற்றி தைக்க மாட்டோம், கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த அளவு இதில் பேக் பீஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு மடிச்சிடுங்க. இந்த அளவு மடிச்சுட்டு கீழே வந்து அப்படியே கரெக்டாக இதே அளவு இந்த ஷேப்புக்கு கொஞ்சமாக லைட்டாக எக்ஸ்ட்ரா விட்டு கட், ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கலாம். இது பேக் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த பென்சில்ஸ் கட் இருக்குங்களா, அதை போட்டு கட் பண்ணிக்கலாம். இந்த டிசைன் ஏறுதுங்க இல்லையா, அந்த டிசைன் ஏறுற மாதிரி அந்த அளவு போட்டு கட் பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு மேல் சைடு வரும். இல்லை எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி அடுத்தது இந்த பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த லைன் ஏறுறதுனால இந்தமாரி போட்டு கட் பண்ணிக்கலாம். ப்ளைன் பீஸ்னால் நீங்கள் எப்படி வேணால் மாற்றி போட்டு கட் பண்ணிக்கலாம். இது ஜாயிண்ட் கட் பண்ணியாச்சு. பிரின்சஸ் கட்டு. இது பேக்கு கரெக்டாக 2.5 தான் வச்சுருக்கோம். இது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. இந்த டிசைன் இந்த துணி வச்சு தான் எதாவது டிசைன் பண்ணணும். கைக்கு பார்டரு அதெல்லாம் வச்சுக்கலாம். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளவுஸ் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.